தரிசிக்க ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய வழிநடத்தலையும் தந்திருக்கிறார். இதுவரை பாதுகாத்தவர் இந்த வருஷத்தை கூட்டி கொடுத்து 2023 பார்ப்பதற்கும் 23 3 மாதங்களை முடித்து 3 மாதங்களுடைய கடைசி வேளை, இந்த 4வது மாதத்தோட கடைசி நாள், இந்த வாரத்துடைய முதல் நாள், வாரத்துடைய ஃபர்ஸ்ட் டே, இந்த மாதத்தோட கடைசி நாள். இதுவரை எத்தனையோ பேர் நம்மோடு இருந்த மக்கள், நம்மை விட்டு வயதான மக்கள் வாழ்க்கை பயணத்தை முடிச்சிருக்காங்க. சிலர் அபரிவிதமாக வாழ்க்கையில் தோல்வி பெற்றிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார், நம்மோடு கடந்து வந்திருக்கிறார், எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கடந்த நாளில் ஒரு நாளைக்கு முன்னால் நினைக்கிறேன், கடந்த செவ்வாய்க்கிழமை இருக்கும், ஒரு லாரி வருது. லாரிக்கு பக்கத்தில் ஒரு ஓவர்டேக் பண்ணி வந்தவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் லாரிக்குள்ளே விடுறார். ஸ்பாட்லேயே ஒரே செகண்டில் இறந்துட்டார். மாலை ஒரு 4-5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் நினச்சேன், எனக்கு 63 வயசு, அந்த வண்டி வெயிட் தான் நான் இருக்கேன், யார் எதிர்த்து வந்தாலும் பயமாக இருக்குது. இன்றைக்கி வாலிப தம்பிகள் எல்லாம் 1.5 லட்ச ரூபா வண்டி வச்சுட்டு 70-80 ஜிக்ஜாக் போட்டு ரொம்ப ஸ்பீடாக அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாமல் போய்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் எனக்கும் ஆண்டவர் ஜீவனை தந்திருக்கிறார். பாவம், அந்த மனிதர் என்ன வயசு நான் இறங்கி பார்க்கல, அவருடைய மனைவி, பிள்ளைகள், ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை இந்த வருஷத்துலையும் கூட்டி கொடுத்திருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் சங்கீதம் 138 கடைசி வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இப்போ அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை, காலைதோறும் அவை புதியவைகள், என் நீதி நிமித்தம் ரட்சிக்கலை, அவருடைய இரக்கத்தின்படியும் மறுஜென்ம சுவாசத்தின்படியும் புதிதாக்கப்பட்ட பரிசுத்தாவின் வல்லமினால் அவரை பாதுகாத்திருக்கிறார். ஆண்டுடைய அந்த நான் லெஃப்டில் போகிறேன், அந்த பையன் ரைட்டில், அப்போ தான் நடக்குது, அப்போ தான் வண்டி கிடுகிடுன்னு நிற்கிது. நான் அந்த வேகமாக போயிட்டேன், வேகமாக மெதுவாக என்னுடைய ஓட்டத்தை ஓடிட்டேன். அப்போ நினச்சேன், தகப்பன் நமக்கு இவ்வளோ பெரிய வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நிமிஷமும் 84,000 87,000 செகண்டாக ஒரு நாளைக்கு. ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு, 60 நிமிஷம் ஒரு நிமிஷம். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 84,200 என்னவோ வரும். அந்த ஒவ்வொரு நிமிடங்களும் ஆண்டவர் நம்ம எவ்வளவாய் பாதுகாத்திருக்கிறார். காலையில் எடுக்கிறப்போ இன்றைக்கி அந்த வாஸ்த வசனம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், உங்களுக்கு முன்பாக நான் தாழ்மையும், அந்த அவர் ஆரம்பிக்கிறார், பவுலடிகள் ஆரம்பிச்சுட்டு மன தாழ்மையாக இருக்கிறேன். 9ஆம் அதிகாரத்துக்குள்ளே வர்றாரு. 2 கொரிந்தியர் 10:4, எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலம், ஸ்ட்ரென்தன் வித் தி லார்ட். ஆண்டுடைய தேவ பலம் நம்மோடு கடந்து வந்து கொண்டிருக்கு. அழகாக ஜோசுவா சொல்கிறப்போ, ஐ டு நாட் லெஃப்ட் யூ, ஐ டு நாட் ஃபர்கெட் யூ, ஐ எம் வித் யூ. மோசே ஐயாட்ட சொல்கிறப்போ, மை ப்ரெசன்ஸ் வித் யூ. தாவீதுட்ட சொல்கிறப்போ, ஐ எம் வித் யூ. ஆண்டவர் எப்போவுமே நம்மோடு இருக்கிறார், எப்போவுமே நம்மை விட்டு கடந்து போகலை, எப்போவுமே நம்மோடு கடந்து வந்து நமக்கு தேவையானவற்றை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட உயிருள்ள ஆண்டவரை நோக்கி இந்த அதிகாலையில், தகப்பனே எங்களோடு பேசுங்கப்பா, உங்களுடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம்ப்பா, உங்களுடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிறோம் தகப்பனே, ஒரு விசை கூட எங்களோடு பேசுங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்ப்போமா. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் நிறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் நிறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, உளையான
எங்களோடு வாங்க. உம்முடைய தூயானுடைய மகிமை எங்களுக்குள்ள அசைவாடி கொண்டிருக்குப்பா. உம்முடைய இல்லத்துக்குள்ள இருக்கிறோம் தகப்பனே, உம்மால் அங்கீகரிக்கப்பட்ட இல்லம் தகப்பனே. உம்முடைய வல்லமை எங்களோடு இறங்கட்டும். ஒரு நோக்கத்தோடு எங்களை அழைத்துட்டு வந்திருக்க நீங்க உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றின மக்களா இந்த இடத்திலிருந்து கடந்து செல்லணும். உம்முடைய வழிநடத்தல் எங்களோடு இருக்கட்டும். வழிநடத்துங்க மீட்பர் இயேசு மூலம் ஜெப கேளும் அன்பின் தகப்பனே. ஆமேன், ஆமேன். அன்புக்குள்ளே உயிர்த்த கிறிஸ்துவுடன் அனுதினமும் கூட்டுறவு. உயிருள்ள ஆண்டோடு என்ன பண்ணும்? ஒன்னா கூட்டு உறவு. அவரோடு உறவு, கணவன் மனைவி, தாய் தகப்பன், தாத்தா பாட்டி, ஃப்ரெண்ட்ஸு. ஒரு சிலர் ஃப்ரெண்டை பார்த்தா துக்கம் வராது. இப்படி உயிர்த்த ஆண்டோட நம்முடைய ஒரு நல்ல உறவு, கூட்டு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லது ஒன்றிணைப்பு. அவரோடு நம்ம என்ன பண்ணணும்? சேர்த்து கொள்ள வேண்டும். அன்றாட வாழ்வில் உயிர்த்த கிறிஸ்துவுடன் ஐக்கியப்படணும். உயிருள்ள ஆண்டோடு நம்ம என்ன பண்ணணும்? நம்மோடு உறவை ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லது கூட்டுறவு. ஆண்டவரிடமும் கிறிஸ்துவோடு ஐக்கியம். ஆண்டவர் எப்பவுமே நம்மோடு இருக்கணும். அந்த ஐக்கியம் அனுதினம் வாழ்வில் உயிர்த்த கிறிஸ்துவுடன் இணைத்து கொள்ள வேண்டும். கூட்டுறவு பண்ணணும், இல்லை ஒன்றிணைத்து கொள்ளணும், இல்லைன்னா ஐக்கியப்படணும், இல்லைன்னா அவரோடு நம்ம என்ன பண்ணணும்? எல்லாம் ஒன்று தான். ஒவ்வொருவரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த தலைப்பை எழுதியிருக்காங்க. அவங்களுக்குரிய டேஸ்டில், அவங்களுக்குரிய தமிழ் வழியை எழுதியிருக்காங்க. ஒருவேளை நாம் ஆண்டவரோடு கம்யூனியன் வித் கிரைஸ்ட் இன் டெய்லி லைஃப், ஆண்டவரோடு நல்ல உறவு, கூட்டுறவு நாம் வைத்துக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். எப்படிப்பட்ட உறவு? காலையில் நான் ஏதோ எழுதினேன், ஆனால் கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப குறைவான நேரம். காலைல வண்டியில் ஏறி காரில் வந்துட்டு இருக்க போய் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஆன் பண்ணேன். இன்னைக்குரிய செய்தியிலே அதில் இருந்துச்சு. இன்னைக்குரிய அருமையான அந்த செய்தியை அதை சொன்னாங்க. ஒரு தண்ணி வேகமாக போகுது, பிரம்மபுத்திரான்னு நினச்சிக்கோங்களேன். கடல் மாதிரி இருக்கும் தண்ணி. பிரம்மபுத்திரா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ? ஜார்க்கண்டில் இருக்குது. நான் ஜார்க்கண்ட் மாநிலம் போயிருக்கப்போ பிரம்மபுத்திரா நதியில் என்ன ஐயா பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். பெரிய கடல் மாதிரி இருக்குது தண்ணி. அதே மாதிரி தண்ணி கரை புரண்டு ஓடுது. அதில் இந்த பக்கம்ந்து அந்த பக்கம் போனோம் 2 பேர். அதில் நிற்கிறாங்க. எப்படி போகிறதுன்னு தெரில. 2 பேரும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணுறப்ப அவங்களால எப்படி போகிறதுன்னு தெரில. போட் இல்லை, போட்டும் போகாது. அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு மாடு, ஒரு பெரிய மாடு, ஒரு பசு மாடு வந்துச்சு. அந்த சிந்து எப்படி இருக்கும் வந்தது. யோசனை முடியல, தண்ணிக்குள்ளே இறங்கிச்சு, நேர நீந்த ஆரம்பிச்சிது. அதை பார்த்த ஒருத்தன் என்ன பண்ணால் அந்த வாழை போய் பிடிச்சிக்கிட்டான். அந்த வாழை பிடிச்சதை பற்றி கவலைப்படாது, வேகமாக அந்த கரையில் போயிட்டு அதை இறங்கிட்டு இவனும் இறங்கிட்டான். இன்னொருத்தன் இந்த பக்கமே இருக்கான். எப்படி போகிறதில்ல. ரொம்ப நேரம் ஒன்றுமே வரலை. அப்புறம் ஒரு நாய் வருது. சரி, இந்த நாயும் நீந்த போகுது, நாயும் தண்ணியில் இறங்குது. இந்த நாயினுடைய வாழை பிடிச்சி நம்ம போயிடலாம், நம்ம நண்பர் போன மாதிரி நம்மளும் போயிடலான்னு அவன் அந்த நாயை பிடிச்சிக்கிட்டு கிளம்புனான். நாயுடைய வெயிட்டு இவனுடைய வெயிட்டு. அந்த நாய் கொஞ்சம் தூரம் போச்சு, அதால் முடியல, சத்தம் போடுது. அதனால் இவனை இழுத்துட்டு போக முடியல. அதனுடைய வெயிட்டுக்கு இவனை இழுத்துட்டு போக முடியல. மாடு என்னுடைய எடை 63 கிலோ, மாடோட விலை 1500 கிலோ இருக்கும், அவ்வளோ இருக்குது. இது தெரியாமல் நாயோட வாழை பிடிச்சி இவனும் போயிட்டான், நாயும் செத்து போச்சு. ஒருவேளை இந்த உலக பிரகாரமாய் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் சொல்கிறாரு, சங்கீதம் 50:12, வானமும் பூமியும் என்னுடையதுங்கிறாரு. சங்கீதம் 24:1 சொல்கிறாரு, பூமியும் நிறைவும் என்னுடையதுன்னு சொல்கிறாரு. சங்கீதம் 33:9 சொல்கிறார், நான் சொல்லாகும், நான் கட்டளையிட நிற்கும், என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன் என்று சொல்கிறார். டூ நாட் ஒரி அபவுட் யுவர் ஹார்ட். நீங்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. டூ நாட் நோ திங்கிங். நீங்கள் எதுக்குமே திங்க் பண்ணாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தோத்திரத்தோடு ஜெபத்தினால் எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ உங்களுக்கு தேவையானவளை நான் உனக்கு தருவேன். அதுதான் அவனுடைய ஜெபத்தை சொல்கிறப்போ, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்கிறோம்னு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ அந்த 8வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய தேவைகள் எனக்கு என்னன்னு தெரியும், என்னுடைய பிரச்சனைகள் எனக்கு என்னன்னு தெரியும், உன்னுடைய தேவைகளே எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். வெளியே கதவுக்கு வெளியே நின்னா நமக்கு தெரியாது,
பெல் அடித்தா தான் யாரோ வந்திருக்காங்க நம்மளை கூப்பிட்றாங்கன்னு வீட்டுக்குள்ள இருக்க ஆளுக்கு தெரியும். காலிங் பெல் அடிக்காமல் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கால் பண்ணணும். ஆண்டவர் எப்போவுமே நம்ம எப்பெல்லாம் கால் பண்ணுறோமோ அவர் நம்மோடு கடந்து வந்து நாம் என்ன பண்ணுறோம்? நம்முடைய தேவைகளுக்கு ஒரு 2000 ரூபா தேவை, ஒரு ஃபைனான்ஸ்ட்டை வாங்குகிறோம். கந்து வட்டியோ, கடப்பாறை வட்டியோ, எக்ஸ்பிரஸ் வட்டியோ, நிறைய வட்டி இருக்குது. இன்றைக்கி கடன் கொடுக்க ஒரு நாளைக்கு 10 ஃபோன் வருது செல்லில். ஐயா, யுவர் நேம், நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு நாங்கள் எத்தனை லட்சம்னாலும் லோன் தரோம், உங்கள் டிரான்சாக்ஷனை வச்சுங்குது, என்னவோ நமக்கு ஃப்ரீயாக தர்ற மாதிரி. உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பையன் பாருங்கள், அவருக்கு 65,000 ரூபா சம்பளம், அவருக்கு ஒய்ஃபுக்கு 65,000 ரூபா சம்பளம். டீச்சர் 2 பேரும் செகண்டரி டீச்சருக்கு எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு தெரியும்? 2 பேருமே 1,30,000 ரூபா சம்பளம், 1,40,000 ரூபா வட்டி தான் கட்டுறாங்க. ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு. ஏடிஎம் கார்டு ஒருத்தர் 2 லட்ச ரூபா ஒருத்தர் வாங்கினா 6 லட்ச ரூபா வட்டி கட்டியிருக்காங்க ஏடிஎம் கார்டில் ஒரு 2 வருஷத்தில். இன்னும் 2 லட்ச ரூபா முதல் கொடுக்கல. இப்போ என்ன சொல்ல, நீ வாண்ட 2 லட்ச ரூபா ஏடிஎம்ல 6 லட்ச ரூபா வட்டி கட்டேன், சரியாக பிடிச்சிடாங்கிறான். அவன் சொல்கிறான், நீ வாங்கின வட்டி கட்டின என் பணத்தை ஏன்ட்ட கொடுறாங்கிறான், எனக்கு பசிட்டாங்கிறான். அப்போ நம்ம யாரை பிடிச்சிருக்கோம்? உலக பிரகாரமாய் ஒரு டெவில், ஒரு அசுத்த ஆவியை நம்ம பிடிச்சிருக்கோம். கடனுங்கிற ஒரு பிரச்சனை, மோகம்ங்கிற ஒரு பிரச்சனை, ஆசைங்கிற ஒரு பிரச்சனை, விட்டு கொடுக்காத ஒரு தன்மை. நாம் வானத்தையும் பூமியும் தகப்பனுடைய தேவைகள் என்ன, என்னுடைய பிரச்சனைகள் என்ன, நம் ஆண்டவற்றுக்கோடு ஒப்பு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அதுதான் பவுலடிகள் 3:8 சொல்றாரு, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். அதுதான் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஐயா, நான் யூதன், நியாயப்பிரமாணத்தின்படி வளர்க்கப்பட்டவன், பக்தி வைராக்கியத்தின்படி வளர்க்கப்பட்டவன், கமாலியனுடைய பாதத்தில் படித்தவன், 2 டாக்டரேட் வச்சிருக்கேன், 2 சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன் இருக்கு, அமெரிக்க சிட்டிசன் இருக்கு. குழந்தை பெற்றுக்கிறதுக்காகவே அமெரிக்கா போகிறோம், அந்த சிட்டிசன் வேணும்னு. எந்த ஊரில் இருந்தானே உன்னை என்ன எதுவுமே பண்ணாது, ஆனால் எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். இது எனக்கு தேவையில்லை, எனக்கு இது தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் ஒருத்தர் போதும். இந்த சிட்டிசனை நினைக்கல, என்னுடைய படிப்பை நினைக்கல, என்னுடைய அந்தஸ்தை நினைக்கல, உங்களுடைய வார்த்தை, ஆண்டவருடைய அருள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அந்த லைட்டு கிடைச்ச பொழுது, நீர் யார்? வானத்திலேயும் பூமி, சன்லைட் தான் இருக்கிறதுலே பவர். ஒரு செகண்டுக்கு 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடு. சன்னுடைய லைட்டோட ஸ்பீடு இப்படி ஒரு செகண்டுக்கு 1.5 லட்சம் கிலோமீட்டரா. 6 லட்சம் கிலோமீட்டருக்கு முன்னால் போனாலே நம்ம கரியாயிருவோமோ, அவ்வளோ வெக்கையாம். அந்த லைட்டை நீங்கள் அப்படி ஒரு 5 நிமிஷம் சன்லைட்டை இன்றைக்கி 12 மணிக்கு இந்த பிரசங்கியார் சொல்லிட்டு போனால் ஒரு 12 மணிக்கு சரியாக சன்லைட்டே பார்த்துட்டுருங்க. பவுலடிகளுக்கு கண்ணு கூட்டான மாதிரி உங்களுக்கு ஆயிரும், எனக்கு ஆயிரும். எப்படி ஒரு ஆர்க்கு வெல்டிங்கை போய் பார்த்தா கண்ணு ராத்திரி தூக்கம் வராது, அதை விட மோசமாக, அதை விட 100 மடங்கு அதிகம் சன்லைட்டுடைய பவர். ஆனால் இந்த கையில் நம்ம மறைச்சிருவோம். அந்தளவுக்கு ஆண்டவன் ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை விட ஒரு பெரிய லைட் அவன் மேலே விழுந்து அடுத்த செகண்டு கண்ணு தெரில. அப்போ தான் நீ யாருன்னு கேட்குறான். அப்போ அறியோ நீ யார்? நான் என்ன செய்யணும்? அதை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நான் பார்த்த பவரே சன்லைட் தான். அந்த சன்லைட்டோட ஒரு பெரிய பவர் என்னைய பார்த்துச்சு. சன்லைட்டோட பவர் என்னைய பார்த்ததால நான் என்ன செய்யணும்? அடுத்த கொஸ்டின், நீங்க வாக்குக்கு நான் ஒப்பு கொடுத்துறேன்ப்பா, நான் என்ன செய்யணும்? அதை மட்டும் சொல்லுங்க, நான் செஞ்சிடறேன். நாம் அப்படி ஆண்டோடைய சித்தத்துக்கு நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டோடைய சித்தத்துக்கு நாம் அப்படி ஒப்பு கொடுக்குறோமா? எப்போவுமே நமக்குன்னு இது வேணும் நம்ம கேட்குறோம், ஜெபம் பண்ணுறோம். நான் ஜெபம் பண்ணுறப்போ என்னுடைய தொழில்கள் எல்லாவற்றையும் சொல்லுவேன். 12 பிஸ்னஸ் இருக்குது. 12 பிஸ்னஸ், டிஎஸ் பட்டினப்படி, டிஎஸ் பெருங்காயம், ஈசோப்பு, 4 பெட்ரோல் பங்கு, 2 ஸ்கூலு, 2 ஹாஸ்பிட்டல், விவசாயம், இப்படி நிறையா சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் என்னப்பா இன்றைக்கி செய்யணும்? இந்த வாரத்துடைய கால வேலையுடைய பாதத்தில் வந்திருக்கிறேன். நான் என்ன செய்யணும்? எனக்குன்னு சில பெருமைகள், குவாலிட்டி இருக்குது. எனக்கு ஒரு மத பெருமை இருக்குது. என்ன மதம்? அவங்க பேசாத கடவுளை கும்பிடுறாங்க, நாங்கள் உயிருள்ள கடவுளை கும்பிடுறோம். அவன் பேய்க்கு பின்னால் போகிறான், இப்படிலாம் அவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாம் ஆண்டவற்றை நம்ம எந்த அளவில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு கடந்து போகிற மக்களாய் காணப்படுகிறோம்? பவுலடிகளைப் போல ஆண்டவரை நாம் பிடித்து கொண்ட மக்களாய் காணப்படுகிறோமா? அதுதான் தாவீது சொல்கிறப்போ,
என் கண்மலையாகிய கர்த்தாவே. அந்த அந்த மலையை போய் அசைக்க முடியுமா, தொட முடியுமா? முடியாது. என் கண்மலையாகிய கர்த்தாவே, நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன். ஆண்டவற்றை மட்டும் நம்ம அன்பு கூர்ந்து கொடுக்குறப்ப நீங்கள் காலையில் ஒரு தேவையோடு வந்திருப்பீங்க. கடந்த வாரத்தில் போகிறப்ப கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, இப்படி ஆவி அவரோடு இருப்பதாக, சமாதானத்தோடு போயிருந்தோம்னு சொன்னாங்க. கர்த்தருடைய நாமத்தில் ஆமென்னு சொல்லி சமாதானத்தோடு இங்கேருந்து போனோம். ஆனால் அநேகருக்கு சமாதானம் கிடைச்சது, ஒரு சிலருக்கு வேதனை இருந்தது, கஷ்டம் இருந்தது, துன்பம் இருந்தது. எனக்கு ஏன் சமாதானம் இல்லை? எனக்கு அந்த அமைதி இல்லை என் உள்ளத்தில். கடந்த வாரம் அந்த ஆயர் கொடுத்து அனுப்புகிறப்ப அந்த சமாதானம் ஏன் என் உள்ளத்தில் வரல? ஆண்டவரை நீங்கள் இன்னைக்கு கேட்டு பாருங்க. கேட்கிறப்ப ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் துன்மார்க்கனுக்கு தூரமாக இருக்கிறான். நீதிமொழிகள் 15:29 சொல்றாரு. சங்கீதம் 32:10 சொல்றாரு, துன்மார்க்கனுக்கோ வேதனைகள் பெருகுங்கிறாரு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கோ கிருபைகள் சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க கிருபைகள் சூழ்ந்து கொள்ளுங்கிறாரு. யாரு ஹோப் டு தி லார்ட், ஆண்டவற்ற நம்பிக்கையும் விசுவாசத்தோடு நம்முடைய லைஃபை ஒப்பு கொடுத்தோமோ. பைபிள்ல பாருங்க, யாருனாலும் அந்த மார்க் 5ஆம் அதிகாரத்துல 12 ரத்த போக்கு, சொத்துக்கள் எல்லாம் போயிடுச்சு, டாக்டர் கைவிட்டாங்க, வீட்டுல யாரும் சேர்க்கல, ஒரு ஸ்மெல் அடிக்கு, நாத்தடிக்குது, நீ வெளியே போயிருந்துட்டாங்க, வீட்டுல கணவன் சேர்க்க, பிள்ளைகள் சேர்க்கல, உறவின் மக்கள் சேர்க்கல, கைவிட, கையில அடுத்த வேலைக்கு பணம் இல்லை, சாப்பாடு இல்லை, பணம் எல்லாம் காலி, மரணம் மட்டும்தான் மிச்சம். தன்னுடைய ஆண்டவர் கொடுத்த ஆவி அவற்றை கொடுக்கணும். அந்த வாழ்க்கையில அந்த அம்மா என்ன பண்ணுது? விசுவாசத்தோடு வந்து இயேசுவை தொடுது. தகப்பனே, அந்த அம்மா ஜெபம் பண்ணலைங்க, 40 நாள் பாஸ்டிங் இல்லைங்க, நம்மளை மாதிரி ஞானஸ்தானம் வாங்கிக்கலங்க, ஒர்க்ஷிப் நான் ஞானஸ்தானம் வாங்கல, கன்ஃபர்மேஷனும் வாங்கிக்கல, ஞானஸ்தானம் வாங்கலை, கன்ஃபர்மேஷன் வாங்கலை, நம்மளை மாதிரி கோயிலுக்கு வரல. ஆனால் கடவுளை நோக்கி பார்த்தாங்க, ஆண்டவரை நோக்கி. கிறிஸ்தவத்தில் ஆண்டவற்ற அற்புதத்தை பெற்றுக்கொள்ள எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். கடந்த நாளில் ஒரு கதை கேட்டேன், ரொம்ப சூப்பர் கதை. 2 சிலுவை, பக்கத்தில் ஒரு சிலுவை, பக்கத்தில் ஒரு சிலுவை. அந்த சிலுவை சொல்கிறாரு, ஐயோ நீ நல்லவர், நீ ரட்சிக்கோ, நீ ரட்சிக்கோன்னு அவன் சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, ஏன்டா அவர் அப்படி சொல்கிற, நீ நானும் திருடண்டான்னு சொல்லிட்டு தன்னை உணர்ந்து கடவுள்கிட்ட கேட்குறான். தன்னை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறப்போ, நீ இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். பரலோகத்துக்கு போயிட்டான். அடுத்த செகண்ட் பரலோகத்துக்கு போயாச்சு. ஏன்னா சிலுவையில் செத்தப்பறம் தான் கீழே பாடி இறக்குவான். செத்து போனால் பரலோகத்துக்கு போயிட்டான். பரலோகத்தில் போனோடனே அங்கே இருக்கவங்க, இப்போ கல்யாணத்துக்கு ஐயர்ட்டு வந்து, ஐயா என் மகனுக்கு கல்யாணம் பண்ணணும், பண்ணுங்க. ஏம்மா உங்கள் மெம்பர்ஷிப் இருக்கா, சந்தா கட்டிருக்கீங்களா, அந்த சர்ச்சில் என்ஓசி வாங்கிட்டீங்களா, இதெல்லாம் கண்டிஷன். இதில் என் வீட்டுக்காரர் செத்து போனார், ஐயா கல்ற கொடு, நீங்கள் மெம்பரில் உனக்கு கல்ற தர முடியாது. ஓ, இதெல்லாம் ஏமாத்துகிற வேலை, டுபோக்கோர் வேலை, மக்களை ஏமாத்துகிற வேலை. எதுக்கு உனக்கு அங்கி? 4 பேர் கல்யாணம் பண்ணதான், 4 பேர் அடக்கம் பண்ணதான், 4 பிறந்த வீட்டில் போய் ஜீவம் பண்ணதான். நிறைய பேர் அதை செய்கிறதில்ல. அவன் எனக்கு உடம்புறவாத சம்பளம், நல்ல வருமானம், நல்ல வருமானம். இவர் இல்லைங்க, ஒரு சிலரை சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேதனையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவர் இவளுக்கு பண்ண இந்த சர்ச்சில் காலையில் இவ்வளோ கூட்டம் இருக்காது. அப்படி ஏமாத்துறாங்க. அதே மாதிரி அங்கே போனோடனே, என்னப்பா பாவ மன்னிப்பு நிச்சயம் வாங்கிட்டியா? அந்த வாட்ஸ்அப்பில் கொரோனா காலத்தில் மோகன் அண்ணன் ஒரு கதை போட்டார். ஒருத்தன் இப்படி வருவான், எங்கடா போகிற? ஊருக்கு வெளியே 3 ஏஞ்சல் வந்திருக்காங்க, பரலோகத்துக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க, வாங்க போகிறேன். இன்னொருத்தன் சொல்லுவான், எங்கடா போகிற? நானும் வரேன், எனக்கு ஒரு பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்க. 4-5 பேர், ஒரு 50 பேர் லைனில் நிற்பான். நான் 2000 முறை அந்த இதை பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பர். போனோன்னே, எப்பாவா என்ன, எனக்கு பரலோகத்துக்கு டிக்கெட்டு. மனம் திரும்பியிருக்கியா? இல்லைங்க, நான் சண்டே ஸ்கூல் நடத்தினேன். இல்லை நோ டிக்கெட்டு. நான் யூத் மீட்டிங் போனேன். இல்லை நோ டிக்கெட்டு. நான் வாத்தியார் என்னை மாதிரி இன்னைக்கு 4 பிரசங்கம் இருக்குது, 4-5 பிரசங்கம் இருக்குது வில்லேஜ் மினிஸ்டருக்கு. இல்லை நோ டிக்கெட்டு. நீ கடவுள்கிட்ட திரும்பினியா? ரிப்பன் டு தி லார்ட், மனம் திரும்பினியா? கிடையாது, யாருக்குமே டிக்கெட் கிடைக்கல, எல்லா பயிலும் வந்துட்டான் திரும்ப. அதே மாதிரி தான் இவனை போனோன்னு அந்த பரலோகத்தில் கேட்டாங்க. கேட்கப்போ தெரியல, மனம் திரும்பினா என்னன்னே தெரியலன்ட்டார் இவர். ஞானஸ்தானம் வாங்கினியா? தெரியாது. கன்ஃபர்மேஷன் வாங்கினியா? ஒரு கோயிலில் நடந்த சிஎம்சியில் இப்போ எம்பிபிஎஸ்க்கு இது வாங்கணும், கோட்டா. ஒரு பிஷப்கிட்ட போய் கேட்டால், கன்ஃபர்மேஷன் வச்சுருக்கியா? அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார், தந்தார்.
அடுத்த நாள் தலையில் கை வச்சு இந்த பிஷப் பேராயர் தலையில் கை வச்சு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவருக்கு சிஎம்சியோடைய அந்த பொண்ணுக்கு ஒரு லெட்ரு கொடுக்குறாரு. இதெல்லாம் கேள்வி கேட்டாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை. அவன் சொன்னான், ஒன்றுமே எனக்கு தெரியாதுப்பா, தப்பு பண்ணிட்டேன், திருடினேன், கொலை பண்ணேன், பொய் சொன்னேன், முளமாரித்தனம் பண்ணேன், என்னை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அப்போ நடுவில் ஒருத்தர் இருந்தார், அவர் பார்த்தேன், மறிச்சவனை உயிரோடு எழுப்பினார், நிறைய நன்மை பண்ணார், அவரும் வேதனையில் இருந்தார். அப்பா நீங்கள் இப்போ பரலோகத்துக்கு போக போகிறீங்க, மறுமை வாழ்வு பரலோக வாழ்வு வெளிப்படுத்தல 5:7 இவர்கள் பசி அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை, அந்த செத்த வீட்டில் படுவோமா, பொத்தளம் போட்ட தகடு போட்ட தர, அதே மாதிரி என்னையும் கூட்டிகிட்டு போப்பான்னே. அவர் சொன்னார், நீ இன்று என்னோடு, அவ்வளோதான் எனக்கு தெரியும், வேறு ஒன்றுமே தெரியாதுன்ட்டான். இயேசு என்னோடு வருவதற்கு அவன் சொன்னான், அவரை பார்த்த விடுதலை கிடச்சிது. எப்படி என்னாகும் 21ஆம் அதிகாரத்தில் மோசேட்ட அந்த இஸ்ரேல் மக்கள் போய், ஐயா நான் பாம்பு கடித்து செத்து போகிறாங்கிறப்போ மோசே கடவுள்கிட்ட கேட்குறோம், பாம்பு சர்ப்பத்தை செஞ்சு மாற்றானாரு. எவனுக்கு பாம்பு கடிச்சது அவன் சர்ப்பத்தை பார்த்த தான் செஞ்சான், ஊசி போடலை, மாத்திரை போடலை, பச்சையில மருந்து கொடுக்கல, கை பார்த்து இப்படி அடிக்கலை, ஒன்றும் பண்ணலை. அப்படி பார்த்த உடனே உயிர் வந்துட்டு. அதுதான் 121, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நாம் எப்பவுமே என் ஆண்டவர் என்னோடு கடந்து வருகிறார், என்னோடு வழிநடத்தி வருகிறார். கூடவே வாரும் என் இயேசுவே என்னங்கிற மாதிரி அவர் எப்பவுமே கூட வந்து கொண்டே இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறப்போ அவர் எப்பவுமே விடுதலை கொடுக்கிற தகப்பன். எந்த மனிதன் வாழ்க்கையில் தண்ணி கடைசி நேரத்தில் நிற்கிறானோ, பீகாரில் ஒரு மிஷன் ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவம். மிஷனரிக்கு ஃபுல்லாக எதிர்ப்பு. அந்த மனிதர் அடிப்பார், உதைப்பார், அவர் தான் அந்த ஊருக்கு தலைவர், மந்திரவாதி, டாக்டர் எல்லாம். ஆனால் ஒரு நாள் அவருக்கு வியாதி வந்துச்சு. சம்பாதித்த பணத்தை எல்லாம் மருத்துவத்தை செலவு பண்ணார். இல்லை, மரணம், வேதனை, துன்பம், அழுக்கு, நாத்தம். அந்த நேரத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். கடைசியாக எந்த மிஷனரிகளை அடித்தாரோ, எந்த மிஷனரிகளை துன்புறுத்தினாரோ, அதே மிஷனரிகள் மூலம் ஆண்டவரை நோக்கி பார்த்தார், தகப்பனே எங்களுக்கு விடுதலை கொடுங்க. கேட்ட மாத்திரத்தில் நீங்க முடியாத வியாதி ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். இன்றைக்கி ஒரு பெரிய மிஷனரியாக அந்த பகுதியில் அநேகரை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நமக்கு வாழ்வு கொடுக்கிற ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த கால வேளையில் அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே நோக்கி பார்ப்போமா.